தமிழகத்துல திராவிட கட்சிகளான டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு தமிழகத்தை ஆட்சி செய்ய போறாங்களா? இந்த வீடியோவை முழுசா பாருங்க, இதுக்கான ஆன்சரை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் எல்லாரையுமே ஒரு சொகுசு பங்களால புதுச்சேரியில தங்க வச்சிருக்கிறாரு எடப்பாடி அவர்கள். அதே சமயத்துல டிஎம்கேல வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் எல்லாரையுமே அண்ணா அறிவாலயத்துக்கு வர வச்சு ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. அதே சமயம் இந்த கூட்டத்துல டிஎம்கே எம்எல்ஏக்கள் எல்லாருமே சென்னையிலேயே 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், டிஎம்கே சார்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே சென்னையில இருக்கிறாங்க. அதே சமயத்துல ஏடிஎம்கே சார்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே புதுச்சேரியில இருக்கிறாங்கன்னு தெரிய வந்திருக்கு. அதே சமயம் ஒரு பக்கம் டிவிக்கே 112 எம்எல்ஏக்கள் வைத்திருந்துமே கவர்னர் அவர்கள் டிவிக்கே தளபதி விஜய் அவர்களை சிஎம்ஆ ஏற்க மறுக்கிறாருன்னு தெரிய வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம், 10ஆம் தேதிக்குள்ள யாரு சிஎம் ஆக போறாங்கன்னு தெரிய வந்துடும். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிச்சிருங்க. அதே சமயத்துல நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.